நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக, ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மோடு வந்துருவாங்க. விதி, கர்மா, அதிர்ஷ்டம். விதினா என்ன, கர்மானா என்ன, அதிர்ஷ்டம்னா என்ன? ஜோதிடத்தில், அதாவது ஜாதகத்தில், கைரேகையில், எண் கணிதத்தில் இது எப்படி வேலை செய்யுது, இந்த விதி எப்படி வேலை செய்யுது, கர்மா எப்படி வேலை செய்யுது, அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கையை பொறுத்தவரைக்கும் 2 கையையும் பார்க்கணும். அதில் விதி எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னா, நம்ம விதி என்பது எதிர்பாராமல், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு எதிர்பாராமல் நடக்கக்கூடியது விதியின் செயல். ஒரு லாட்ரி ஷீட் விழுவுது, திடீர்னு ஒரு நல்லது நடந்தனாலும் அது விதியினுடைய செயலாகிறது. இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸு கவிழ்ந்தோ இல்லை ட்ரெயின் கவிழ்ந்தோ விபத்து ஏற்படுத்துஇருந்தால் அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏற்படக்கூடிய விபத்து. அதுவும் விதியை சேர்ந்தது. விதிவசத்தால் இறந்து போவது கூட ஒரு சில பேர் திடீர்னு பாதியில் மரணம் அடைகிறார்கள் என்றால் அது விதிவசத்தால் வராது. மனித சக்திக்கு, ஆண் பெண் இருவருக்கும் பொதுவே, அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் நடக்கக்கூடியது விதியின் செயல். அதுதான் விதி. இப்ப நம்ம கையை பொறுத்தவரை இந்த விதி ரேகை எப்படி இருக்கிறது, எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு அதுல தடை தாமதங்களை பார்த்து, எந்த வயசுல தடை வருது, எந்த வயசுல விட்டு போகுது, எந்த வயசுல பிரச்சனை வருது அப்படிங்கிறத கையில கண்டுபிடிச்சிடலாம். விதி ரேகையை வச்சு, புத்தி ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் விதியில பிரச்சனை வரத நம்ம 12 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த 12 கட்டத்தில் உள்ள கிரகங்கள், அந்த வீட்டினுடைய அதிபதிகளை வச்சு நம்ம சொல்றோம். சரிங்களா? பிறந்த நேரத்தை வைத்து கணித்து கூறுவது ஜாதகம். கையினுடைய அடிப்படையை வச்சு, நம்ம கூடவே பிறக்குது, அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்வில் எவ்வாறு விதியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது நம்ம விதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். எண் கணிதத்தில் பிறந்த தேதியை வச்சு, அதில் உள்ள எண்களை வச்சு நம்ம விதியை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி கர்மா என்பது செயல். உங்களுடைய செயல் தான் கர்மா. சரிங்களா? உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், அதனால வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் கர்மாவினுடைய செயல்கள். கர்மா நீங்க முன்பிறவியில் செய்தது, அதனுடைய விளைவு கர்மா. இப்போ செய்யறதையும் இனிமே செய்ய போறதையும் நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப ஒரு கோல் போறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த விதி ரேகை எடுத்துக்குவோம். இந்த விதி ரேகை கீழே இருந்து வந்ததுனாவே, இந்த கங்கணமேட்ல இருந்து விதி ரேகை வந்துருச்சுனாவே உங்களுக்கு வருமானம் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த விதி ரேகை இதோட நின்று போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. புத்தி ரேகையோட நின்று போயிருக்கு சார். விதி ரேகை இது வரைக்கும் புத்தி ரேகை நின்று போச்சு. அப்ப 30 வயசுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இது விதி, கர்மாவினுடைய செயல்கள். விதி, கர்மா இதனுடைய செயல்களாகிறது. இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்சதை அப்படியே இந்த ஜென்மத்தில் அந்த நேரத்துக்கு இருந்த மாதிரி நம்ம பிறக்கிறோம். பிறந்து நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கையில் போகிறோம், நம்ம லைஃப்னுடைய ஸ்டைல் கண்டுபிடிக்கிறது கர்மாவின் விஷயம். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா வேலை செய்யும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இனி என்ன செய்ய போறீங்கிறத முடிவு பண்ணக்கூடியது கர்மா. இருந்தாலும் அதையும் மாற்ற முடியும். நம்ம கரெக்டில் என்ன செய்கிறோமோ நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி மாற்றினால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கெட்ட தசை நடந்துகிட்டு இருக்கு சார், கெட்ட புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லாவே இருக்கேன் சார். அதான் விதி, அதனுடைய கர்மா. நீங்கள் முன்னாடி நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கஷ்டமே தெரியாது. கஷ்டம் தெரியாமல் செய்யக்கூடியது அந்த கர்மாவினுடைய செயல். நீங்கள் முன்னாடி நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு கர்மா இப்போதைக்கு நடக்கிறது பாதிக்கப்படலை, பின்னாடியும் பாதிக்காது. அதுக்கு உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடியது கர்மானா உங்களுடைய செயல். விதி மனிதனுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது. கர்மா நீங்க செய்த செயல், செஞ்சது, செய்யக்கூடியது, செய்ய போவது, மூன்றும் சேர்ந்தது கர்மா. அதை செஞ்சதை ஒன்றும் பண்ண முடியும், முடிஞ்சு போச்சு. அது இப்போ நடக்கிறதையும் நடக்க போவதையும் நீங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்வில் முடிஞ்ச அளவு கர்மாவை குறைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளுக்கு வரக்கூடிய ஒரு நேரம், நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்த முடியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு வரும், அந்த நேரத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தை, அந்த ஒரு விஷயத்தை நல்லா பயன்படுத்தி, ஒரு அதிர்ஷ்டம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு
ஒரு நபருக்கு வந்து நல்ல நேரம் வருது சார். கையில் ஒரு நல்ல ஒரு ரேகை அமைப்பு வருது. இப்போ இது சூரிய ரேகை வந்து 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கும் சார். 30 வயசுலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். கைரேகைப்படி மற்ற மேடுகள் ரேகைகள் நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு. உங்களுக்கு 30 வயசுலேருந்து சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகுது. வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருது. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜாதகத்திலேயே நல்ல நேரம் நடக்குது, நல்ல தசபதி நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த அதிர்ஷ்டத்தை நல்ல சிறப்பாக அந்த வாய்ப்பு வரணும். ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்டமாக மாறும். இல்லைன்னா அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நீங்கள் அதை முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணலாம், எதுவுமே வேலை செய்யாது. இதுதான் அதிர்ஷ்டத்தினுடைய வேலை. விதி, கர்மா, அதிர்ஷ்டம். ஜோதிடத்தில் பொதுவாகவே விதி என்பது நம்ம கையில் கிடையாது. அதுவாக நடக்கிறது. எதுவோ ஒன்றும் ஆக்சிடென்ட் நடந்தாலும் நல்லது நடக்கும். திடீர்னு நடக்கக்கூடியது விதி. கர்மா உங்களுடைய செயல்களால் வரக்கூடியது கர்மா. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பொறுத்து இருக்கு. ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார், அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது. அந்த வாய்ப்பு நல்லா படிச்சிருப்பாங்க. எல்லாரும் மாதிரியும் இவங்களும் ஒரு நல்ல படிப்பை படிச்சிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஒரு ஆடிட்டருக்கு படிச்சிருக்காங்க. ஒருத்தர் நம்ம நல்லா படித்து நல்ல பெரிய பொசிஷன் போய்வார். ஒரு சில பேர் வந்து சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட் வேலையிலையோ இருந்து ஒரு சாதாரணமாக இருப்பார். அதுக்கு காரணம் என்னென்ன, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செம்மையாக செயல்படுத்தினால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது இஷ்டம் போல போயிடும். அதான் அதிர்ஷ்டம். உங்களுடைய செயல்தான் அதிர்ஷ்டம். சரிங்களா? விதி, கர்மா, அதிர்ஷ்டம் ஜோதிடத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னா, விதி என்பது நமக்கு கை மீறினது, கர்மா என்பது உங்களுடைய செயல், அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.